நீங்கள் வாட்ஸ்அப் ஆப்பில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றது தெரியாமல் பயன்படுத்திட்டு இருக்கீங்களா? என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இந்த மெட்டா அப்படின்ற நிறுவனம் 4 வகையான வாட்ஸ்அப் ஃபெசிலிட்டிஸை பயனாளர்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதன் மூலிமா உங்களுடைய பிஸ்னஸ்க்கு இதை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் பிஸ்னஸை நல்லா க்ரோ பண்ண முடியும். சின்ன சின்ன தொழில் நிறுவனங்கள் எல்லாமே இந்த வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி அவங்க பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தான் இந்த வாட்ஸ்அப் மெசேஞ்சர் அப்படின்றது. இந்த வாட்ஸ்அப் மெசேஞ்சர் அப்படின்றது நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஃபேமிலியோடையோ இல்லை உங்களுடைய பர்சனல் ஆக்டிவிட்டீஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு வாட்ஸ்அப் மெத்தடுங்க. இந்த வாட்ஸ்அப் ஆப்பில் 4 ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்ப முடியும், ஒரு ஃபோட்டோவை அனுப்ப முடியும், ஒரு வீடியோவை அனுப்ப முடியும். இது மட்டும் இல்லாமல் முக்கியமான டாக்குமெண்ட்ஸை சாஃப்ட் காப்பியாக நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஆக்டிவிட்டீஸ்க்காக இன்னொருத்தருக்கு அனுப்ப முடியும். ரெண்டாவது, இன்டர்நெட்டோட உதவியோட உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு டைரெக்டாக வாய்ஸ் கால் பேச முடியும், இல்லைனா வீடியோ காலும் இதில் பேச முடியும். மூணாவது ஃபெசிலிட்டிஸ், நீங்கள் உங்கள் வேண்டியவங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்கோ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற லைவ் லொக்கேஷன்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் ஆப் மூலிமா நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். நாலாவது ஃபெசிலிட்டி, இதில் இருக்க எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் ஃபெசிலிட்டிஸ் நம்மளுடைய டேட்டாவோட செக்யூரிட்டியும் என்ஷூர் பண்ணுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பிஸ்னஸ் வாட்ஸ்அப்னு சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் பற்றி தான். இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் சிறு குறு நிறுவனங்கள் சொல்லக்கூடிய சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸை தான் கொடுக்குது. இந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் இருக்க 5 முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட், இந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ண முடியும். அதாவது உங்கள் நிறுவனம், உங்கள் கம்பெனியோட பேர், உங்கள் கம்பெனியில் நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளோ இல்லை நீங்கள் சர்வீஸாக கொடுத்துட்டு இருக்க ப்ராடக்ட் பற்றியான தகவல்களை டீட்டெயிலாக கொடுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கேட்லாக், மெனு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ரெண்டாவது, ஆட்டோமேஷன் ஃபெசிலிட்டிஸ். அதாவது நீங்கள் தொடர்ச்சியாக வேலையில் இருந்துட்டு இருக்கும்போது உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களை ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தொடர்ச்சியாக உங்களால் பதில் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இந்த ஆட்டோமேட்டிக் ரீப்ளேஸை நீங்கள் பயன்படுத்துறது மூலிமா உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு உடனடியாக உங்களுடைய தகவல்களை கொடுக்க முடியும். நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் பிஸியாக இருந்துட்டு இருக்கும்போது உங்கள் கஸ்டமர்ஸ் யாராவது வாட்ஸ்அப்பில் ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக ஒரு ரிப்ளை போனால் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நீங்கள் உங்கள் கஸ்டமர் யாராவது உங்களை ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் கொடுக்க முடியும். நீங்கள் பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அவே மெசேஜ் கொடுத்துட்டு அவங்களை திருப்பி நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கான டைமையும் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க முடியும். இந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் இருக்க மூணாவது ஃபெசிலிட்டிஸ் ப்ராட்காஸ்ட் மெசேஜ். அதாவது உங்களுடைய கஸ்டமர் பேஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஒரு தகவல்களை அனுப்பணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அனுப்பாமல் அவங்க எல்லாரையும் ரீச் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜையும் நீங்கள் இந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப் மூலிமா செய்ய முடியும். இதில் இருக்க 4வது ஃபெசிலிட்டிஸ் லேபிள் சேட் அப்படின்றதாங்க. இந்த லேபிள் சேட்டை பயன்படுத்தி உங்கள் கஸ்டமர் புது கஸ்டமரா இல்லை பழைய கஸ்டமரா, பேமெண்ட் பாக்கி எதுவும் வர வேண்டியது இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களை வகைப்படுத்தி அவங்களை ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். இதில் இருக்க 5வது ஃபெசிலிட்டிஸ் பேசிக் அனலிட்டிக்ஸ். அதாவது நீங்கள் ஒரு கஸ்டமர்ஸ்க்கு தகவல் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த தகவல் கரெக்டாக போய் சேர்ந்துருச்சா, அதை அவங்க கரெக்டாக படிச்சுட்டாங்களா, அவங்ககிட்ட இந்த ரிப்ளை வந்துருச்சா அப்படின்றதையும் நீங்கள் ஈஸியாக எல்லாம் ட்ராக் பண்ண முடியும். சின்ன அளவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐ அப்படின்றது தான். இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐ அதிகமான கஸ்டமர்ஸ் வச்சுருக்க பெரிய கம்பெனிகள் இல்லை வளர்ந்துட்டு இருக்க கம்பெனிகளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் உங்கள் பிஸ்னஸை D2C மெத்தடில் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் B2C மெத்தடில் ரன் பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப் ஏபிஐ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயுமே 5 வகையான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஃபெசிலிட்டிஸ், உங்களுடைய வாட்ஸ்அப்பை உங்களுடைய CRMலையும் உங்களுடைய சேட் பாட்லையும் கனெக்ட் பண்ணி உங்களுடைய கஸ்டமர்ஸை ரெகுலராக இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இதில் இருக்க 2வது ஃபெசிலிட்டிஸ், ஸோ நீங்கள் ரெகுலராக ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க, உங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு டைரெக்டாக போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இதில் இருக்க பல்க் மெசேஜ் சர்வீசஸ் மூலிமா உங்களுடைய ஆஃபர்ஸை ஒரே கிளிக்கில் உங்களுடைய எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே அனுப்ப முடியும். மற்ற 2 அப்ளிகேஷன்லையுமே இந்த ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஸோ இதில் இருக்க 3வது முக்கியமான ஃபெசிலிட்டிஸ் ஆட்டோமேட்டட் கஸ்டமர் சப்போர்ட் தாங்க. ஸோ நீங்கள் ஏஐ சேட் பாட்டை இன்டெகிரேட் பண்ணி உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ஆட்டோமேட்டடான சப்போர்ட்ஸையும் ரெகுலராக கொடுக்க முடியும். ஸோ இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐயில் இருக்க 4வது ஃபெசிலிட்டிஸ், ஸோ இந்த வாட்ஸ்அப் ஏபிஐயில் உங்கள் கஸ்டமர் டைரக்ட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்கள் செக்யூர் பேமெண்ட் இன்டெகிரேஷனையும் இதில் எனேபிள் பண்ண முடியும். இதில் இருக்க 5வது ஃபெசிலிட்டிஸ் மல்டி ஏஜென்ட் அக்சஸ் தாங்க. நீங்கள் உங்கள் நிறுவனத்தில் ஒரு குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த வாட்ஸ்அப்பை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஒரே வாட்ஸ்அப்பை அக்சஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியுமே இந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப் ஏபிஐயில் இருக்குது. இந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப் ஏபிஐ யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா பேங்க், பெரிய பெரிய கம்பெனிஸ்கள், காமர்ஸ் பண்ணுற கம்பெனிஸ், இவங்க எல்லாருக்குமே இந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப் ஏபிஐ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளாக நம்ம பார்க்க போகிற இந்த வாட்ஸ்அப் தான் வெப் அண்ட் டெஸ்க்டாப் அப்படின்ற வாட்ஸ்அப். ஸோ இந்த வாட்ஸ்அப் ஃபெசிலிட்டிஸை பயன்படுத்தி ஸோ நீங்கள் மொபைல் மூலிமா என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்களோ இது எல்லாத்தையுமே உங்களுடைய கம்ப்யூட்டர் மூலிமா ஒரு ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஒரு வீடியோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, சேட் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே உங்களுடைய டெஸ்க்டாப் மூலிமாவே நீங்கள் பண்ண முடியும். பெரும்பாலான பிஸ்னஸ் பர்சன்ஸ் அவங்களுடைய பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுடைய லேப்லையும் டெஸ்க்டாப்லையும் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் டேரெக்டாக உங்கள் டெஸ்க்டாப்லேருந்து உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுறதுக்கு இந்த வாட்ஸ்அப் வெப் அண்ட் டெஸ்க்டாப் மெத்தட் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 வகையான வாட்ஸ்அப் பற்றி நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது சம்மந்தமாக இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க எங்களுடைய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். கீழே இருக்க வாட்ஸ்அப் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் எங்கள் ப்ரொஃபஷனல்ஸ் கூட டேரெக்டாகவும் பேச முடியும்.